ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க நண்பர்களே? எனது வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. என் பேரு தனசேகரன். நான் இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை செய்றேன். பொதுமக்களை பார்த்து இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வைக்கணும். அதுல வர கமிஷன் தான் எனக்கு வருமானமே. அது ஒரு கோடை காலம். எங்க தெருவுக்கு புதுசா ஒரு குடும்பம் குடி வந்தாங்க. அவங்க பேரு ரம்யா. பார்க்கறதுக்கு அப்படியே நயன்தாரா சாயல்ல இருப்பாங்க. அவங்க நடந்து வரும்போது அந்த இடுப்பு அசைவு இருக்கே, அப்பப்பா! அந்த ஊதா நிற நைட்டியில அவங்க வரும்போது அப்படி இருக்கும். நான் அப்போ மொட்டை மாடியில நின்னுட்டு இருந்தேன். அவங்க துணி துவைச்சு காய போட வந்தாங்க. அப்போ தற்செயலா நாங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். அவங்க கொடுத்த அந்த சின்ன சிரிப்பு, அதிலேயே எனக்கு பாதி உயிர் போயிருச்சு. ஒரு நாள் மதியம் எங்க வீட்ல யாருமே இல்ல. திடீர்னு காலிங் பெல் அடிச்சது. வாசல திறந்தா ரம்யா நிக்கிறாங்க. கொஞ்சம் மிக்ஸி ஓடல, செக் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட விதம், அந்த பார்வை என்னால மறுக்கவே முடியல. அவங்க வீட்டுக்குள்ள போனேன். வீடு முழுக்க ஒரு மல்லிகைப்பூ வாசம். மிக்ஸிய சரி பண்ற மாதிரி நான் குனிஞ்சப்போ அவங்க ரொம்ப பக்கத்துல வந்து நின்னாங்க. நண்பர்களே, அந்த நேரத்துல எங்க 2 பேருக்கும் இடையில இருந்த இடைவெளி வெறும் 1 இன்ச்சு தான். அவங்க மேல இருந்த அந்த வாசமும் அந்த வெப்பமும் என்னை ஏதோ செஞ்சுச்சு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? நண்பர்களே, ரம்யா மாதிரி ஒரு அழகான பெண் பக்கத்துல நிக்கும்போது யாரால தான் சும்மா இருக்க முடியும்? நான் மிக்ஸிய தொடாம தெரியாம அவங்க கைய தொட்டேன். அவங்க கைய எடுக்கல. மாறாக என் கண்ணு நேரா பார்த்தாங்க. என்ன தம்பி, மிக்ஸிய பார்க்காம என்ன பார்க்கறீங்க அப்படின்னு ஒரு குறும்புத்தனமான சிரிப்போட கேட்டாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, அவங்களும் அதே தாகத்தோட தான் இருக்காங்கன்னு. மெதுவா அவங்க தோள் மேல கை வச்சேன். அந்த தொடுதல் அவங்களுக்குள்ள ஒரு மின்சாரத்தை பாய்ச்சினது எனக்கு தெரிஞ்சது. நாங்க சோஃபாவுல உட்கார்ந்தோம். அவங்களோட ஒவ்வொரு அசைவும் அந்த மென்மையான மூச்சு காற்றும் என் கழுத்துல படும்போது என்னால என்னையே கட்டுப்படுத்த முடியல. அவங்க சேலை மெல்ல விலக ஆரம்பிச்சது. அந்த இடத்துல நிலவிய அமைதியை எங்க 2 பேரோட இதய துடிப்பு சத்தம்தான் உடைச்சது. அவங்க மெதுவா என் காதுல சொன்னாங்க, யாரும் வரமாட்டாங்க, இன்னைக்கு நாம 2 பேரும் மட்டும்தான். அந்த வார்த்தை எனக்குள்ள இருந்த எல்லா தடைகளையும் உடைச்சது. அன்னைக்கு மதியம் எப்படி போச்சுனே தெரியல. ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகம் போல இருந்துச்சு. இது 2 பேரோட தனிமையும் ஆசையும் ஒன்னா சேர்ந்த ஒரு தருணம். அன்னைக்கு சாயங்காலம் நான் வீட்டுக்கு வரும்போது என் மனசுல ஒரு புதுவிதமான தெம்பு. நடந்த விஷயத்த நினைச்சு பார்த்துட்டே இருந்தேன். ரம்யா அக்கா யாரும் வரமாட்டாங்கன்னு என் காதுல சொன்ன அந்த நிமிஷம் இருக்கே நண்பர்களே, நிஜமாவே சொல்றேன், அந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு பெரிய வெடிய போட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஏசி சத்தத்தை விட எங்க 2 பேரோட மூச்சு சத்தம்தான் அதிகமா கேட்டுச்சு. அவங்க சோஃபாவுல அப்படியே சாஞ்சு உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க கட்டியிருந்த அந்த மெல்லிய சேலை அவங்க மூச்சு வாங்குற வேகத்துக்கு ஏத்த மாதிரி ஏறி இறங்கிட்டு இருந்துச்சு. நான் மெதுவா அவங்க பாதத்துல இருந்து என் கைய ஆரம்பிச்சேன். ரம்யா அக்கா மெல்ல கண்ணை மூடிக்கிட்டாங்க. நான் அவங்க இடுப்பு வளைவுல கை வச்சப்போ அவங்க ஆன்னு ஒரு மெல்லிய முனங்கல் கொடுத்தாங்க. அது எனக்கு இன்னும் வேகம் கொடுத்துச்சு. நண்பர்களே, நீங்க அந்த இடத்துல இருந்தா அந்த இடுப்பு வளைவை ரசிப்பீங்களா, இல்ல அவங்க கழுத்துல இருக்கிற அந்த மச்சத்தை ரசிப்பீங்களா? ரம்யா அக்கா திடீர்னு என் ஷர்ட்டை பிடிச்சு அவங்க பக்கம் இழுத்தாங்க. இப்போ நாங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப நெருக்கம். அவங்க முகத்துல இருந்த அந்த வியர்வை துளிகள் அவங்க எவ்வளவு தாகத்தோட இருக்காங்கன்னு எனக்கு சொல்லுச்சு. அவங்க கழுத்துல முகத்தை புதைச்சப்போ அந்த மல்லிகைப்பூ வாசமும் அவங்க உடம்போட அந்த தனித்துவமான வாசமும் கலந்து என்ன வேற உலகத்துக்கே கூட்டிட்டு போச்சு. அவங்க கைகள் என் தலைமுடிய கோதி விட்டுச்சு. ஏன் இவ்வளவு நாள் தள்ளி நின்ன அப்படின்னு அவங்க கேக்கும்போது அவங்க குரல்ல ஒரு ஏக்கம் தெரிஞ்சது. நான் பதிலே சொல்லல, ஏன்னா என்னோட உதடுகள் அப்போ வேற ஒரு வேலையில பிஸியா இருந்துச்சு. அவங்க அந்த நழுவி கொண்டிருந்த சேலைய முழுசா அவுத்து போட்டாங்க. இப்போ அந்த மங்கலான வெளிச்சத்துல அவங்க ஒரு தேவதை மாதிரி தெரிஞ்சாங்க. அவங்க உடம்போட ஒவ்வொரு மடிப்பும் அந்த வளைவுகளும் எனக்காகவே செதுக்கப்பட்டது போல இருந்துச்சு. நான் அவங்களோட அந்த மென்மையான பாகங்களை தொட்டு ரசிக்கும்போது அவங்க உடம்பு வில்லா வளைஞ்சது. இன்னும் இன்னும் நான் அவங்க கெஞ்சுற அந்த சத்தம் எனக்கு ஒரு ஆணுக்கு எவ்வளவு பெரிய போதை தெரியுமா? நாங்க அந்த சோஃபாவை விட்டு மெதுவா பெட்ரூமுக்கு நகர்ந்தோம்.
ரம்யா அக்காவோட அந்த நீண்ட கூந்தல் பெட்டு முழுக்க சிதறி கிடந்துச்சு. அவங்க குடுக்கற ஒவ்வொரு நகைக்கீறலும் எனக்குள்ள ஒரு புது தெம்ப கொடுத்துச்சு. ஒரு கட்டத்துல நாங்க 2 பேருமே உலகத்தை மறந்து அந்த இன்ப வெள்ளத்துல மூழ்கி போயிட்டோம். அப்பா! அந்த மதிய நேரத்து ஆட்டம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்தப்போ என் உடம்புல ஒரு புதுவிதமான சோர்வு இருந்தாலும் மனசு முழுக்க ரம்யா அக்காவோட நினைப்பு தான் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கட்டில்ல படுத்தப்போ திடீர்னு என் ஃபோனு டிங்குன்னு ஒரு சத்தம் போட்டுச்சு. யாருன்னு எடுத்து பார்த்தா ரம்யா அக்கா தான். நண்பர்களே, அந்த மெசேஜ பார்த்ததும் எனக்குள்ள மறுபடியும் ஒரு மின்சாரம் பாய்ஞ்சதுன்னு தான் சொல்லணும். மெசேஜ்ல அப்படி என்னதான் இருந்துச்சுன்னு கேக்குறீங்களா? ஏன் தம்பி, சொல்லாமலே கிளம்பிட்டீங்க, நீங்க போனதுல இருந்து என் உடம்பு இன்னும் அந்த சூட்டிலேயே தான் இருக்கு அப்படின்னு போட்டு ஒரு வாங்கிங் எமோஜி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு போட்டோவையும் சேர்த்து அனுப்பியிருந்தாங்க. நண்பர்களே, அவங்க பெட்ரூம் கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு அந்த ஊதா நிற சேலைய மேல மட்டும் சுத்திட்டு அவங்க இடுப்பு மடிப்பு தெரியற மாதிரி ஒரு செல்ஃபி. அந்த போட்டோவை பார்த்ததும் என் கண்ணு அங்கேயே நிலைச்சு போச்சு. அவங்க கழுத்துல நான் கொடுத்த அந்த சின்ன காயம், லவ் பைட், அப்படியே செவப்பா தெரிஞ்சுது. அத அவங்க கை விரலால தொட்டு காமிச்சிருந்தாங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு. அத ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சேன். அவங்க குரல் அப்படியே ஒரு மாதிரி கரகரப்பா, இன்னைக்கு மதியம் பண்ணது பத்தல, உன் வேகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு காலையில என் வீட்டுக்காரர் இன்சூரன்ஸ் வேலைக்கு மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் கதவு திறந்து வச்சிருப்பேன். நேரா பெட்ரூமுக்கு வந்துடு, உனக்காக ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் காத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நண்பர்களே, ரம்யா அக்கா அப்படி ஒரு போட்டோவையும் வாய்ஸ் மெசேஜையும் அனுப்புனா உங்களால அன்னைக்கு நைட்டு தூங்க முடியுமா? அடுத்த நாள் காலைக்காக நீங்க எவ்வளவு ஆர்வமா காத்திருப்பீங்க? அடுத்த நாள் விடிஞ்சதே தெரியல. ரம்யா அக்காவோட வீட்டுக்காரர் கார் சத்தம் கேட்டுச்சு. அவரு எல்ஐசி ஆபீஸ் கிளம்பிட்டார். நான் 5 நிமிஷத்துல கிளம்பி அவங்க வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருந்தேன். அவங்க சொன்ன மாதிரியே கதவு லேசா திறந்திருந்துச்சு. மெதுவா உள்ள போய் பெட்ரூம் கதவை திறந்தேன். உள்ள ஒரே இருட்டு. ஆனா அங்க ஒரு மெல்லிய வாசனை. ரம்யா அக்கா கட்டில்ல குப்புற படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க மேல ஒரு மெல்லிய வெள்ளை துணி மட்டும்தான் இருந்துச்சு. நான் பக்கத்துல போனதும் அவங்க டக்குன்னு திரும்பி என் கைய பிடிச்சு கட்டில்ல இழுத்து போட்டாங்க. என்ன தம்பி, சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை என் மேல தூக்கி போட்டாங்க. அவங்க உடம்போட அந்த தவிப்பு என் ஷட்டைய தாண்டியும் எனக்கு உரைச்சுது. அவங்க கண்ல ஒரு விதமான வெறி இருந்துச்சு. ஒரு பெண்ணோட தாகம் அவங்க கண்ல அப்படியே தெரிஞ்சது. இன்னைக்கு உன்னை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மெல்லிய வெள்ளை துணியை மெதுவா நழுக்க விட்டாங்க. நண்பர்களே, ஒரு சிற்பி செதுக்குன சிலைக்கு உயிர் வந்தா எப்படி இருக்கும்? அந்த இளம் சிவப்பு நிற மேனியும் அந்த வளைவுகளும் அப்படியே தங்கம் மாதிரி மின்னுச்சு. அவங்க மெதுவா என் ஷர்ட்டோட பட்டன்களை ஒவ்வொன்னா கழட்டுனாங்க. என் விரல்கள் என் நெஞ்சில படும்போது எனக்குள்ள 1000 வோல்ட் மின்சாரம் பாய்ஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஏன் தம்பி, இதயம் இவ்வளவு வேகமா துடிக்குது அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து அவங்க பண்ணதுதான் அந்த உண்மையான ட்ரீட். அவங்க என்ன அப்படியே கட்டில்ல படுக்க வச்சுட்டு அவங்க என் மேல ஏறி உட்கார்ந்தாங்க. அவங்க கூந்தல் என் முகத்துல விழுந்து ஒரு விதமான போதையை கொடுத்துச்சு. நாங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அப்படியே பின்னி பிணைஞ்சுக்கிட்டோம். அவங்களோட அந்த மென்மையான பாகங்கள் என் உடம்போட உரசும்போது உலகமே சுத்துறது நின்னு போன மாதிரி ஒரு உணர்வு. நேரம் ஆக ஆக அந்த அறையோட வெப்பம் அதிகமாச்சு. ரம்யா அக்காவோட அந்த முனங்கல் சத்தம் பெட்ரூம் முழுக்க எதிரொலிச்சுது. அவங்க என் காதுல மெதுவா, இன்னும் வேகமா, இன்னும் வேணும்னு சொல்லும்போது எனக்குள்ள இருந்த அந்த ஏக்கம் அப்படியே பொங்கி எழுந்தது. அந்த 1 மணி நேரத்துல நாங்க 2 பேருமே ஒருத்தரை ஒருத்தர் முழுசா தொலைச்சு போயிட்டோம். ரம்யா அக்கா கொடுத்த அந்த ட்ரீட் இருக்கே, அது என் வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு பொற்காலம். எல்லாம் முடிஞ்சு நாங்க 2 பேரும் அந்த வியர்வையில நனைஞ்சு கட்டில்ல படுத்திருந்தோம். ரம்யா அக்கா என் தோள்ல தலை வச்சுட்டு, இது ஆரம்பம்தான் தம்பி, இனிமே அடிக்கடி நம்ம இந்த மாதிரி ட்ரீட் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. ரம்யா அக்கா என் தோள்ல சாஞ்சிட்டு இருந்தப்போ சொன்னாங்க, தம்பி, நான் மட்டும் உனக்கு போதுமா? என் ஃப்ரெண்டு சுமிதா இருக்காளே, அவ உன்னை விட பெரிய கில்லாடி. உன்னோட அந்த போட்டோவ அவகிட்ட காமிச்சேன். அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்ம கூட சேர்ந்து விளையாட அவளும் வரேன்னு சொல்றா. உனக்கு ஓகேவா? அடுத்த நாள் மதியம் அதே ரகசிய ஏற்பாடு. நான் வீட்டுக்குள்ள போனப்போ ஹால்ல ரம்யா அக்கா கூட இன்னொரு பெண் உட்கார்ந்திருந்தாங்க. அவங்க தான் சுமிதா.
பார்த்தாலே சுண்டி இழுக்கிற நிறம், ரம்யா அக்காவை விட கொஞ்சம் உயரமா ஜிம்முக்கு போய் உடம்ப கச்சிதமா வச்சிருக்கிற ஒரு கட்டுக்கோப்பான அழகு. அவங்க போட்டிருந்த அந்த ஸ்லீவ்லெஸ் நைட்டி அவங்க அழக அப்படியே அள்ளி தெளிச்சுது. வாங்க தம்பி, உங்கள பத்தி ரம்யா நிறைய சொன்னா. பார்த்தா இவ்ளோ சமத்தா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கண்ணடிச்சாங்க சுமிதா. நண்பர்களே, ஒரு பக்கம் ரம்யா அக்கா, இன்னொரு பக்கம் சுமிதா. 2 பேரும் சோஃபாவுல எனக்கு இருபுறமும் நெருங்கி உட்கார்ந்தப்போ எனக்குள்ள ஏற்பட்ட அந்த உணர்வ எப்படி சொல்றது? அதுக்கப்புறம் அவங்க என்ன வேலைய காட்டுனாங்கன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இது போன்ற சுவாரஸ்யமான உண்மை கதைகளை கேட்க தொடர்ந்து இணைந்திருங்கள்.